கோவை பீளமேட்டில் 610 போதை மாத்திரை கஞ்சாவுடன் இருந்த 5 இளைஞர்கள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்த முதியவர் என 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மதுவிலக்கு பிரிவு போலீசார் பீளமேடு பகுதியில் ரோந்து சென்றுள்ளனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் அந்த பகுதியில் நின்ற இளைஞர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினார். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தபோது 500 கிராம் கஞ்சா மற்றும் 610 போதை மாத்திரைகள் இருந்தது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பீளமேடு போலீஸ் குடியிருப்பு அருகில் வசிக்கும் அஜித்குமார், ஆவாரம் பாளையம் பகுதியை சேர்ந்த கோகுல், பீளமேடு ஸ்ரீராம் நகரை சேர்ந்த இளவரசன், ரத்தினபுரி மகாலிங்கம் தெருவை சேர்ந்த வினோத்குமார், அண்ணா தெருவை சேர்ந்த ஹரிஷ்குமார் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இதேபோல் கவுண்டம்பாளையம் அருகே உள்ள நல்லாம்பாளையம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்ற முதியவர் ரோஹித்நாத் சந்திராவிடம் விசாரணை செய்த போலீசார் அவரிடம் இருந்த 1 கிலோ 210 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சா விற்பனை செய்த முதியவர் ரோஹித்நாத் சந்திராவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.